ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னைக்கு ஸ்பைடர் ஆஃப் யூஸருங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஓகே. ஆனால் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்கிங்க. ப்ளீஸ் அந்த ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போட்டுட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இந்த கேம் அப்படியே ஒரு படம் மாதிரி அப்படியே போகும். இருங்க, அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதாவது இவன் வந்து ஒரு காலேஜ் மேன், அதாவது காலேஜ் படிக்கிற ஒரு பையன், சரியா? அவன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெஞ்சர் போல் அவனை போட்டு எல்லோரும் கலாய்ப்பாங்க. அப்படியே பேக் பெஞ்சர்லாம் வந்து அப்படி கலாய்ச்சிட்டு அவனை அடிச்சுட்டு அந்த நம்ம ஸ்பைடர்மேன் மாரி தான் அதேமாரி இருக்கான். அதுக்கடுத்து ஒரு நாள் அவன் வந்து அப்படியே கவலையில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஜூஸ் வச்சுருக்கான், எனர்ஜி ட்ரிங்க்கு. அதில் வந்து இன்னொரு ஆள் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஒரு ஸ்பைடர் அவன் சட்டையில் இருக்கிறத அப்படியே தட்டி விட்டுருக்கான். தட்டி விட்டு அது கரெக்டாக அங்கே லேண்ட் ஆகிற இடம் ஜூஸில் விழுந்தோடனே அதை அவன் பார்க்காம அப்படியே எடுத்து குடிச்சிருவான். குடிச்சிட்டு அது ஏலியன் ஸ்பைடர் போல் அவனுக்கு வந்து அப்படியே ஒரு பவர் கிடைக்கி, சட்டுக்குன்னு உடம்புலாம் ஷாக் அடிக்கி ஒரு மாதிரி. அதுக்கடுத்து திடீர்னு பார்த்தா சட்டை கிழிஞ்சிட்டு அப்படியே சிக்ஸ் பேக்லாம் எல்லாம் வந்துட்டு வெளியில் அப்படியே வித்தாக இருக்கான். டிஎன்ஏ சேஞ்சஸால் அப்படி வந்துட்டான். ஆனால் இது வந்து ஸ்பைடர்மேன் கிடையாதுங்கிறத ஓப்பனாகவே சொல்லுவான். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃபியூஸ்ட் வெர்ஷன், அதாவது ஒரு தண்டர் வெர்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ தான் கேம்குள்ளே உள்ளே போகிறோம். இங்கே அப்படியே உள்ளே போவோம். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு கைஸ். இந்த கேம் வந்து ஆன்லைன் கேமு. இதில் லாகின்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்படியே ஜாலியாக போய் நீங்கள் பார்த்து விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருங்க, உள்ளே போவோம். ஏதோ போலீஸ் சத்தம் கேட்குது, டக்குன்னு போவோம். அச்சமில்ல ஃபுல்லாக இந்த படம் மாதிரியே அப்படியே கொண்டு போயிருக்கான். இது கொஞ்சம் ஸ்டோரியாக மாற்றிருந்தோம்னா அதை படமாகவே எடுத்துருக்கான். சரி, ஓகே. இது ஸ்விங் பண்ண சொல்லிட்டாங்க. இருங்க, அப்படியே ஸ்பைடர் வெப் மஞ்சள் கலரில் வருது, அதில் வந்து ஒயிட் கலராக வரும், இதில் மஞ்சள் கலரில் வருது. அவ்வளோதான். அப்படி குதிச்சு சரியா டச் மடி. சாரி கைஸ், கொஞ்சம் அப்படியே டச் விடாமல் போயிட்டு இருங்க. இப்போ போவோம் அந்த இடத்துக்கு. நம்ம இப்போ போகணுமா? இருங்க, அப்படியே ஓடுவோம். டச்சு திடீர்னு விட மாட்டேங்குது. இருங்க, அப்படியே போவோம். அந்த இடத்துல அந்த மஞ்சள் கலர் இடத்துக்கு தான் நம்ம போகணும். வாங்க போவோம். போகல. அவ்வளோதான் கைஸ், இப்போ போயிடலாம். இந்த கேம் வந்து ஒரு லோ அண்ட் டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இதில் நீங்கள் கிராஃபிக்ஸை மட்டமாக வச்சுருக்கணும். அண்ட் இது வந்து ஒரு ஆன்லைன் கேம், அதனால் நெட் இருந்தால் தான் விளையாட முடியும். இதுக்கு முன்னாடி இது ஆஃப்லைன்லேயே விளையாடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போதைக்கு அது இல்லை இப்போம்லாம். அதனால் நீங்கள் ஆன்லைன் கேம் விளையாடுறவங்களாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் வச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா லோ அண்ட் டிவைஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஹேங் ஆகும் ரொம்ப. எனக்கே இது கொஞ்சம் லேக் எடுக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் அதை நீங்கள் கம்மி பண்ணியே வச்சுருக்கலாம் கிராஃபிக்ஸை. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் லேக் எடுக்காமல் அப்படியே போகும், ஸ்மூத்தாக கேம் இருக்கும். இல்லாட்டி அது ரொம்ப ஸ்டெக் ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருங்க. உள்ளே போயாச்சு. இப்போது மேலே யாரோ இல்லைன்னுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள போய் இப்போ இவங்களை போட்டு நம்ம அடிக்கணும். சட்டுன்னு அடிப்பாய் இல்லைடா. அவ்வளோதான். அடிக்க அவ்வளோதான். அந்த தெரிஞ்சு குதி அவ்வளோதான். சரி, இவங்களை அடிக்கிறது தான் நம்மளோட இப்போது ஃபஸ்ட்டு மிஷின் போல். இவன் வேறு கண்ணை சுற்றிட்டே இருக்கான். அந்த ரெட் கலர் வரும்போது நம்ம குதிச்சு தப்பிச்சிடலாம் அவன்கிட்ட. இல்லாட்டி நம்மளை அடிச்சுவான். இருங்க, இவன்கிட்ட விளையாட்டு கட்டும். அடிச்சிட்டா. சரி, விளையாட்டு கட்டும் அவனுக்கு. நல்லா போர் அடிக்கு எனக்கு. அண்ட் நான் இந்த கேமை ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் முடிச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டால் நல்லா இருக்கும்ட்டு. அதனால தான் நம்ம இப்போ போடுதோம். அண்ட் இந்த கேமில் வந்து நம்ம ஸ்பைடர்மேனில் இருக்க மாதிரி லிசார்ட் கூட ட்ரெயின் மிஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம விரைவில் வரும் எபிசோட்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இருங்க, இவன்கிட்ட நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு அடியை கொடுத்துருமா? இருங்க, கொஞ்சம் வர மாட்டேன், பக்கத்தில் வந்தால் கூட அடிக்கலாம். இருங்க, அவனை அடிப்போம். ஷடா. ஒரு இடத்து தான்டா இருக்கான். அவ்வளோதான். சரி, அவங்கள நம்ம அடித்து கொண்டுட்டோம். இப்போ இந்த அப்புறம் இந்த சிட்டி ஃபுல்லாக ஜாமர் வச்சுருக்காங்க. அந்த மேப்லாம் பார்க்க முடியாத மாதிரி. அதனால் இந்த மேப்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். அதாவது இந்த மேப்பு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ மோட் அன்லாக் ஆகும்.
ஃப்ரீ மோட் அன்லாக் பண்ணால் தான் நம்மளால் ஒரு சாரி கைஸ் நீ வந்து மிஷின் இல்லாமல் சும்மா சாதாரணமாக அங்கே இங்கேயும் சுற்றி தர ஸ்பைடர்மேன் கேம் விளையாட முடியும். இல்லாட்டி வாய்ப்பே இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி நான் இந்த காஸ்ட்யூம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ப்ளஸ் கேம் தான் விளையாண்டுட்ருக்கேன். ப்ளஸ் கேம்னால் அதாவது நீங்கள் அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா தான் உங்களால் இருக்க முடியும் அடுத்து அப்படியே வரைக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் கேம் விளையாடும் போது உங்களுக்கு வேறு நீங்கள் ஆல்ரெடி முடித்த லெவலில் உங்களுக்கு திரும்ப வரும். அப்படி நான் இப்போ விளையாண்டுட்ருக்கேன். ஓகேவா, இருங்க. இப்போ அந்த ஜாமரை எடுத்துருமா? இப்போ ஹேக் பண்ணணும் நம்ம, அதுவும் மொபைல் ஃபோன் வச்சு. அதான் இங்கே கெத்து. இருங்க அப்படியே கொஞ்சம் கட் ஆகிக்கினேன், கொஞ்சம் ஹைட் ஆகும் ஃபஸ்ட்டு. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஹைட் ஆகணும். ஹைட்டு இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கணும்னு நினைக்கிறேன். மறுஜி ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த ஜாமர் அடைஞ்சிட்டு இப்போ இன்னும் 3 இருக்குது ஜாமர். அதை நம்ம இப்போ கிளியர் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம அதை முடிச்சிட்டோம். இப்போது பாதி இடம் கிளியர் ஆகிட்டு. இந்த இடம் பேர் என்ன தெரியல. இப்போ அந்த எந்த பில்டிங் போகலாம்? அந்த இதுதான் பக்கத்தில் இருக்குது, இதுக்கு நம்ம போவோம். நான் ஆல்ரெடி அந்த இப்போ நம்ம ஹோம்மேட் ஷூட்டில் இருக்கோம் அப்படி தானே. நம்மளுக்கு வந்து கிளாசிக்கல் ஷூட் நம்ம இப்போ வச்சு விளையாட போகிறோம். இருங்க, இது ஏதாவது ஹைட்டான பில்டிங் போயிருங்க. ஓகே, கேமோட கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே. மொபைலுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பைடர்மேன் கேம்னால் அது இந்த கேம் தான். மற்ற எந்த கேமும் இப்படி இருக்காது. ஓகே சரி, இப்போ நான் அந்த கிளாசிக் ஷூட்டை காட்டுதேன். இருங்க, ஷூட் இந்த இருக்கலாம், இதுதான் இது நான் வச்சுருக்கேன். இப்போ எக்யூப்டு அவ்வளோதான். இந்த ஷூட்டை வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் இதை நாங்கள் ஃபஸ்ட்டே எக்யூப் பண்ண முடியும். 2000 years later. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த பில்டிங் வந்தாச்சு. இருங்க, இப்போ இதை ஹேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா குட்டை ஆகிக்கணும். அடுத்தது ஒல்லி ஆகிக்கணும். இதுங்க மெல்லி சக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கட்டை இப்போ ஓட்டிக்கிட்டு கைஸ் அவ்வளோதான். அண்ட் இன்னும் நம்மளுக்கு இன்னும் 2 பில்டிங் தான் இருக்குது. அந்த 2 பில்டிங்கும் முடிச்சிட்டோம்னா அந்த மேப்பு அன்லாக் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஷூட்டும் சரி, அதுக்கடுத்த உங்களுடைய இது என்ன பண்ணிட்டேன் ஃப்ரீ மோடும் உங்களோட ஷூட்டும் அன்லாக் ஆயிரும். ஓகே 2000 years later. ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ இந்த திரும்ப வெளியே போயிட்டேன். சரிங்க, உள்ளே போவோம். அவ்வளோதான். கொஞ்சம் இதாகிட்டு முன்னாடி கீழே வந்து விடாது. இப்போ ஹேக் பண்ணிடுமா? இது ரொம்ப பெருசாக வச்சுருங்க. அப்படியே பெருசாகும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே கைஸ், இதை முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பில்டிங் தான் இருக்குது. அந்த ஒரு பில்டிங்கும் முடிச்சிட்டோம்னா நம்மளோட மேப்பு அன்லாக் ஆயிரும் எல்லாமே. சரி ஓகே, அந்த பில்டிங்கை பற்றி இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ இந்த சிட்டியும் ஓப்பன் ஆகிட்டு இன்னும் ஒரு சிட்டி மட்டும் தான் ஓப்பன் ஆகலை. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த பில்டிங்கு தான் லாஸ்ட் பில்டிங்கு. இப்போ இதை மட்டும் நம்ம ஹேக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். இது அவ்வளோதான், பக்கத்தில் தான் இருக்குது. இதை நமக்கு ஒல்லியாக்கிட்டா மட்டும் போதும். இப்போ ஆயிரம், அவ்வளோதான். சரி, இந்த பில்டிங்கை முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மிஷின் கம்ப்ளீட்டட். இன்னும் அடுத்த மிஷின் என்னென்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த அதாவது ரீல்ஸ் லைவ் போடுற மாதிரி அப்படி தான் போவோம். அவ்வளோதான், இந்த மேப்பு கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் உங்களுக்கு தான் மெயின் மிஷின்ஸ்லாம் அமைக்கும். அதாவது ஸ்ட்ரீமிங் போடுறது அந்த மாதிரி. நீங்கள் வந்து இந்த கேமுக்குள்ளே ஸ்பைடர்மேனாக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீமராக இருப்பீங்க. எந்த இடத்துல வந்து பார்க்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா அந்த மஞ்சள் கலர் இடத்துக்கு போகணுமா? இதுங்க அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். நீங்கள் அந்த மஞ்சள் இடத்துக்கு போகணுன்னாலே நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா, நீங்கள் வேறு எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம்.
A few moments later. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சூட்டு அன்லாக் ஆகிட்டுருங்க. அப்படியே கெத்தா அப்படியே எல்லோரும் எப்படி சினிமாட்டிக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படி கெத்தா ஹீரோட என்ட்ரி பண்ணால் அந்த மாதிரி நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஷூட்டை வந்து அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ண ஓடிடுவோமா? ஓகே பாய் போவோம். 1 hour later. ஓகே கைஸ், இப்போ வந்தாச்சு. என்னன்னா இப்போ அந்த செடியை பார்த்துக்கோங்க. இந்த செடி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ்ட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ எங்கே இருக்கேன், நான் சும்மா ஒரு பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ நான் இப்படி ஒரு மரத்தை பார்த்தேன். பாருங்கள், மரமாக செடியை பார்த்தேன். ஓகே, அங்கே பாருங்க, இந்த செடி தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான செடியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு அவ்வளோ பிஸ்கு இருக்குது. இது நல்லாவும் இருக்குது. பிளாஸ்டிக்கில் உருவாக்கு பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டுருக்கான். அப்படி தான் சொல்லுவாங்க கைஸ். நீங்கள் வந்து எவ்வளோ தான் சொன்னாலும். அண்ட் இவனோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? சரி, இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் முடிஞ்சு விட்டது. இப்போ இப்படி கை வச்சு மறைச்சிடுவான். இருங்க, அவ்வளோதான். சரி, முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த ஸ்ட்ரீமுக்கு நம்ம ஓடணும். இங்கே ஓடுவோம். அச்சமில்லே ஓடு. அச்சமில்லே ஓடு. அச்சமில்லே ஓடு. ஓடு 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 ஓடு. A few minutes later. ஓகே கைஸ், இப்போவும் அதே தான் சொல்லுவான். அதாவது 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ்க்கான ஒரு சிலை அப்படி இப்படிம்மா. ஓகேவா? வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த சிலையை பற்றி வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவ்வளோதான். அடுத்து ஏதாவது பிணத்திட்டு இருப்பான். சரி, இப்போ இதுவும் முடிஞ்சிட்டு லைவு முடிச்சாச்சு. இப்போ இன்னொன்று ஸ்ட்ரீமிங் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீக் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீமிங் இருக்குது. அது அங்கே தான் நம்ம போனோம். ஓகே, போவோம். சட்டுண்டி சடார் ஓடு 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 ஓடு. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. A few moments later. ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு எஸ்னோ மாதிரி. அதாவது ஒரே பில்டிங்கில் எஸ்ஸும் காமிச்சிருப்பாங்க, நோனும் காமிச்சிருப்பாங்க. பின்னாடி பாருங்கள், இப்படி எஸ்ன்னு இருக்கா. இங்கே இந்த சைடு வந்து பார்க்கும்போது எஸ்ன்னு இருக்கும். இருங்க, நான் அந்த சைடு போய் காட்டுதேன். இருங்க. ஓகே கைஸ், இப்போ அந்த சைடு போவோம். இப்போ இங்கே நோன்னு இருக்கும் பாருங்கள். அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது எஸ்ஸுன்னா, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நோ இருக்கும். இது வந்து ஒரு சூப்பர் பில்டிங் தான். இதை வந்து மேலேருந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான். நான் 2 வாட்டி பார்த்து கீழே தான் விழுந்திருக்கேன். அதனால் நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் மேலே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் அப்படி சொல்லிடுங்க. ஓகேவா? 2 hours later. அண்ட் அதுக்கடுத்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் கொஞ்சம் பலன் கிடச்சிருக்கு. என்னென்னா, இவங்க இந்த யூசர்ஸ் கேம் அவங்க தான் இந்த கேமை டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? அவங்களோட ஒரு கேமை இந்த கேமில் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரைஸ் அண்ட் டான்னு சொல்லிட்டு ஒரு கேமு. அதாவது அந்த கேரக்டரை இதில் அப்படியே கொண்டு வந்து இவன் வந்து அவனை வச்சு ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி இப்படி காட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். என்ன அந்த கேமில் இந்த கேமோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். எப்படின்னா, அவன் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்கும் போது ஸ்பைடர்மேன் ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படி காமிச்சிருக்கலாம். அந்த கேமில் நான் விளையாண்டுருக்கேன். இருக்கேன், அந்த கேமும் கண்டிப்பாக நான் விளையாண்டு போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த என்ன ஸ்ட்ரீமிங் இப்போ வந்து நம்ம அதாவது இந்த நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் நம்ம அடித்தவங்கள போய் அடிக்கணுமா? அதை அடிக்க தேவையில்லை. அண்டு இந்த கேமை நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் இந்த கேம் தெரியுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்டு நம்ம வந்து அடுத்த பாட்டுக்காண்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக உங்களுக்காண்டி போடுவேன். இன்னும் அடுத்த பாட்டில் இருந்து தான் மெயினான மிஷின்ஸ்லாம் ஆரம்பிக்கும். ஓகே, பாய் கைஸ். ஒரு நிமிஷம். அதாவது இந்த வீடியோ நான் எப்போ போகணுன்னு நினச்சோம்னா, ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி போடலான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி வந்து பார்ட் 2 போடலான்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ சீக்கிரம் போடுறேன். ஓகேவா கைஸ்? அன்றைக்கி வந்து ராங் இன்ஃபர்மேஷன் நேற்று நான் கொடுத்துட்டேன். சாரி. ஓகே, பாய்.